Good morning, students. Welcome back to class. Legal Aspect of Business, Unit 2, Indian Contract Act 1872, Part 6, Free Concern. Today we will see free concern, and it is one of the essential element under contract. The content, the topics which I am going to cover under free concern are coercion, undue influence, fraud, misrepresentation and mistake. உங்களுக்கு கான்ட்ராக்ட்டு நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். கான்ட்ராக்ட்னா ஒரு அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா இருந்தால் மட்டும்தான் கான்ட்ராக்ட்னு. அக்ரிமெண்ட் a promise a set of promises forming consideration for each other. So promise or proposal, when the proposal is accepted becomes promise and for a consideration. அப்போ தான் அந்த அக்ரிமெண்ட்னு சொல்லப்படும். ஃபார் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் 2 or more பார்ட்டிஸ் இருக்கணும். அப்போது ஒரு செயல் பண்ணுறதுக்கு உங்களோட வில்லிங்னஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஃப்ரீ கன்சர்னில். ஸோ இட் ஷுட் கம் ஃப்ரீலி. இந்த பார்ட்டிஸ் என்ட்ரி ஆகும் போதே அவங்களோட வில்லிங்னஸ் ஃப்ரீ கன்சர்ன் இருக்கணும் ஒரு செயலை பண்ணுறதுக்கு டுவர்ட்ஸ் தி அக்ரிமெண்ட். அப்போ அந்த ஃப்ரீ கன்சர்ன் இல்லைன்னா, இஃப் இட் இஸ் நாட் ஃப்ரீ, வில்லிங்னஸ் ஃப்ரீயாக இல்லை, இட் மீன்ஸ் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, கம்பல் பண்ணியிருக்காங்க உள்ளே வரத்துக்கு, அக்ரிமெண்ட்குள்ளே வரத்துக்கு, ஒரு சைன் டாக்குமெண்ட், ஒரு சைன் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்டில், அப்போது அது செல்லாது, அது வேலிட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் வீல் சி ஆல் திஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஒன் பை ஒன் when free concern is missing in a contract. According to section 10, all agreements or contract if are made by free concern of parties. So இப்போ தான் சொன்னேன், only those agreements will be named as contract if it fulfills all the essential which is mentioned in section 10, and one of the essential is free concern. For கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட்டில் ஃப்ரீ கன்சர்ன் இருக்கணும். அப்போது அதுக்குன்னா அர்த்தம், அக்கார்டிங் டு செக்ஷன் 13 2 or more person are said to have consent when they agree upon same thing in the same sense. இது கூட உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தேன். லாட்டின் டெர்மினாலஜி அது கான்சென்ஸ் அண்ட் ஐடம். கான்சென்ஸ் ஆஃப் ஐடம்னா மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ். மீட்டிங் ஆஃப் மைண்ட்னா சேம் திங் இன் சேம் சென்ஸ். ஸோ நான் ஒரு ஆஃபரை ப்ளேஸ் பண்ணும்போது ஆப்போசிட் சைட் தி அக்செப்டர் த ஆஃபரிங் அதை அதே மாதிரி புரிஞ்சுக்கிறாரு, புரிஞ்சுட்டு செயல்படுறாரு. அதுதான் கான்சென்ஸ் அண்ட் ஐடம். சேம் திங் இன் த சேம் சென்ஸ், அதோட மீனிங். Next, according to section 14, concern is said to be free when it is not caused or affected by. ஒரு கான்ட்ராக்டில் கன்சென்ட் ஃப்ரீயாக இல்லைன்னா, எதனால் ஃப்ரீயாக இல்லை, அதோட காரணங்கள் என்னன்னா கோஹர்ஷனாக இருக்கலாம், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், ஃப்ராட், மிஸ்ரிப்ரசன்டேஷன், மிஸ்டேக். இதுதான் நம்ம இன்றைக்கி we going to see one by one. ஒரு கான்ட்ராக்ட் காஸ்ட் பை ஒரு சின்ன ஒரு இம்ப்ளிகேஷன் காட்டலான்னு தான் போட்டேன். இதை எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு. கோஹர்ஷன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி வாய்ட் பை கான்ட்ராக்டில் எடுத்திருக்கேன். இட் இஸ் வாய்டபிள் அட் தி ஆப்ஷன் ஆஃப் எஃபெக்டட் பார்ட்டி. அப்போது ஒரு பார்ட்டியே நீங்கள் உள்ள ஒரு அக்ரிமெண்ட்குள்ளே ஒப்பந்தம் போட வைக்கிறீங்க. அப்போது அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக போட வைக்கிறீங்க, கம்பல் பண்ணுறீங்க அவரை அக்ரிமெண்ட்குள்ளே வரத்துக்கு. ஸோ நீங்கள் அவரை கோஹர்ஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ கோஹர்ஸ்ட் பண்ணுற பார்ட்டி ஒரு அக்ரீவ்டு பார்ட்டி ஒரு பிளென்டிவ் அஃபெக்டட் பார்ட்டி மேலே அது வாய்டபிள். கோர்ட் சொல்லுது அவர் அவாய்ட் பண்ணிக்கலாம், எப்போனா அவருக்கு அது தோணுதோ அதை அவாய்ட் பண்ணமோ அவர் கோர்ட் ஹெல்ப்பை கேட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவரோட ஆப்ஷனில் அது வாய்டபிள். பட் ஆஸ் நீங்கள் இனிஷியேட்டிவ் பண்ணுறீங்க, இன்டியூஸ் பண்ணுறீங்க கோஹர்ஷனை, உங்களோட பார்ட்டில் அது என்ஃபோர்ஸபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னால் கோஹர்ஷன் சொல்லும் போது அது ஒரு பார்ட்டிஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பார்ட்டிஸ் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்ட்ரேஞ்சரும் என்ஃபோர்ஸ் பண்ணலாம், ஸ்ட்ரேஞ்சரும் உள்ளே வரலாம். நான் சொல்கிற மீனிங் அதை என்ஃபோர்ஸ் பண்ணலான்னா உள்ளே வரலாம், உள்ளே வந்து கோஹர்ஷனும் இனிஷியேட் பண்ணலாம், இன்டியூஸ் பண்ணலாம். பட் இன் கேஸ் ஆஃப் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றில் சொல்லும் போது ஒன்லி பார்ட்டிஸ் டு தி கான்ட்ராக்ட் அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க, அந்த பார்ட்டிஸில் இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ நான் சொல்லும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஃபாதர் அண்ட் அ சன், அந்த ரிலேஷன்ஷிப் மியர் ரிலேஷன்ஷிப் வருதில்ல, டாக்டர் அண்ட் அ பேஷண்ட், டெட்டார் அண்ட் கிரெடிட்டார். ஸோ அவங்களோட பொசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ்னால் அவங்களோட பொசிஷனை யூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை பார்ட்டியை அக்ரிமெண்ட்டில் கொண்டு வரீங்க. உங்களுக்கு அங்கே கெயினாக இருக்குது, அவங்களுக்கு அப்போ லாஸாக இருக்கும் போது நீங்கள் அன்ஃபேராக இருக்கீங்க, உங்கள் பொசிஷனில் நீங்கள் அன்ரீசனபிளாக இருக்கீங்க, யூ நாட் ரீசனபிள். அப்போது அஃபெக்டட் பார்ட்டியோட ஆப்ஷனில் அது வாய்டபிள், உங்களால் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவர் அவாய்ட் பண்ணும் போது. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ராடுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ராடுனா நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணுவோம். சீட்டுன்னு சொல்லுவோம், சீட்டர் ஆர் சீட்டிங்னு சொல்லுவோம்.
உங்களுக்கு தெரியும் அது தப்பு தெரிஞ்சும் அந்த செயலை பண்ணுறீங்க. இன்னொருத்தரை கொண்டு வரீங்க அந்த அக்ரிமெண்ட்டை, ஆனால் அவருக்கு தெரியாது தப்புன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். டிசீவ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது அந்த அஃபெக்டட் பார்ட்டிக்கு பாயிண்டில் அவருக்கு அவாய்ட் பண்ணும்போது நீங்கள் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. மிஸ்ரீப்ரசன்டேஷன் சொல்லும் போது ஃப்ராடுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மிஸ்ரீப்ரசன்டேஷன்னா ஃபால்ஸ் ரீப்ரசன்டேஷன். உங்களோட இன்டென்ஷன் டிசீவ் கிடையாது, ஏமாற்றணும் கிடையாது, உங்களுக்கு தெரியாது, உங்களோட இன்னோசன்ஸ் இருக்கும் அதில், நீங்கள் அதை பிலீவ் பண்ணுவீங்க, தட் இஸ் ட்ரூ அக்கார்டிங் டு யூ. ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் அது ஆக்சுவலி ஃபால்ஸாக இருக்கும். ஸோ பர்சன் நீங்கள் அப்போ சப்போஸ் உங்களோட ஃபால்ஸ் ரிப்ரசன்டேஷனில் இஃப் யூ ஆர் கெட்டிங் ப்ராஃபிட் அண்ட் கெய்னிங் அதர் பார்ட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட், அவங்களோட ஆப்ஷனில் அது வாய்டபிள். நெக்ஸ்ட் ஒன் மிஸ்டேக்கன் இப்படி சொல்லுவோம். 2 parties bilateral or unilateral. ஸோ 2 பேருமே அது தப்பாக புரிஞ்சிருப்பாங்க. எதர் இட் மேபி சப்ஜெக்ட் மேட்டர் ஆர் பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு அது என்ட்ரி ஆவாங்க. அது ஃப்ராடும் கிடையாது, சீட் பண்ணுற நோக்கத்துலையும் கிடையாது, ஃபால்ஸ் ரீப்ரசன்டேஷன் இல்லை, நீங்களே தப்பாக புரிஞ்சுப்பீங்க, அதுதான் மிஸ்டேக்கன். தட் இஸ் வாய்ட். அது வாய்டபிள் சொல்லப்படாது, அது வாய்டு. அது மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க. Definition of coercion. According to section, coercion is the committing or threatening to commit any act forbidden by Indian Penal Code 1860 or the unlawful denying or threatening to deny any property to the prejudice of any person whatever with the intention of causing any person to enter into agreement. You have to know what is committing or threatening to commit. Commitனா ஒரு செயலை பண்ணுறது. ஸோ நீங்கள் கமிட் பண்ணுறீங்க. த்ரெட்டனிங் டு கமெண்ட், த்ரெட்டனிங்னா நீங்கள் மிரட்டுறீங்க. ஜஸ்ட் த்ரெட்டனிங், ஜஸ்ட் ஃபோர்ஸிங் anyone against his wish, it means threatening. ஸோ த்ரெட்டனிங் an act, அந்த ஆக்ட் forbidden by Indian Penal Code. அந்த ஆக்ட் forbiddenனா செல்லாது, that is totally avoided by the court. ஸோ as per Indian Penal Code. ஸோ மர்டராக இருக்கலாம், கிட்னாப்பாக இருக்கலாம், இல்லை சூசைட் இருக்கலாம், ரேப் இருக்கலாம். இதெல்லாம் ஆஸ் பர் தி இந்தியன் பீனல் கோட்டில் ஃபார்பிடன் ஆக்ட்ஸு. ஆர் அன்லாஃபுல் டினைங், நீங்கள் யூ ட்ரைங் டு ஹோல்ட் ஓவர் அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஓனர் கிடையாது, மற்றவங்க ப்ராப்பர்ட்டி மேலே ஹோல்ட் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, தட் இஸ் ஒஃபிஷியலாக ட்ரை பண்ணுறீங்க, வேர் ஆக்சுவலி யூ ஆர் நாட் தி ஓனர். ஆர் த்ரெட்டன் பண்ணுறீங்க டு டினை எனி ப்ராப்பர்ட்டி. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் த்ரெட்டனிங் தட் யூ மே ஹேவ் தி ஹோல்ட் ஓவர் அதர் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி to the prejudice of any person. ஸோ இங்கன்னா அது மாதிரி செயல் பண்ணுறதுனால the prejudiceனா he is incurring a loss, other party is incurring a loss with the intention of causing any person to enter into an agreement. ஸோ இதெல்லாம் இன்டியூஸ் பண்ணுது committing or threatening to commit forbidden act யூஸ் பண்ணுங்க, denying and threatening to deny. These are the act which induces a person to enter into an agreement. ஸோ அது coercion according to section 15. Example, X has borrowed the money from Y. Instead of giving the money, he is threatening that he will kill Y. And if Y is able to prove his stand, so at the part of Y it is voidable, but X can't enforce it because the intention is to induce the X by using coercion. So next one, act of coercion may be initiated by any person. Also it may be directed against any person including a stranger. So it may not from promiser. ஒரு ப்ராமிசர் மட்டும் இனிஷியேட்டிவ் பண்ணால் மாதிரி கிடையாது. இது அதர் சைட்லேருந்து இனிஷியேட்டிவ் வரலாம், கோஹர்ஷன் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட கோஹர்ஷன் த்ரெட்டன் பண்ணலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பார்ட்டிஸும் கிடையாது, தேர்ட் பார்ட்டியும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. The Indian Penal Code may or may not enforce at the place where coercion committed. So I'll give 2 examples. For the first one, see you have seen the movies. Hero used to chase the villain, and while chasing, if he sees a person who is walking in the roadside, and he at the point of gun, he says that I will kill him if you stop chasing me. So what happened, that person to point of gun, the person to whom he is showing the point of gun is a stranger, okay, and he is applying coercion, he is committing coercion there. So it is not between the parties, it can be also a stranger also, including in a stranger also.
And next one, in Indian Penal Code may not be in force at a place where the coercion is committed. So example, say my son or my daughter is studying abroad or studying in the US. I'm giving example USA. So what happens? I'm getting a call, threatened calls every day, threatening me to sign any document or agreement against my wish, and I'm not doing it. So my son or daughter is studying in USA, and they're kidnapping my son. So they're committing an act in USA, that is coercion. But according to US law, Indian Penal Code is not applicable there. So Penal Code may you have seen the example right now, may not be in force. It is not in the force at USA, but coercion is committed. That's the meaning. The next one, implication. What is the effect when coercion is committed? Agreement is induced by coercion is voidable. So person who is inducing, he can't enforceable. The coerced party who is affected can avoid it. If he is avoiding it, it is voidable. And burden of proof, he has to prove to avoid it. The last one in this is, I have given the example. X says to Y, I shall kill your son, or I shall not written a document of title relating to you. So what he is giving, threaten that he will kill his son, and denying the property, title of the property which belongs to his wife. And what for he is doing, he wants his property for 5,000, and Y is agreeing upon that, and for making him to stop to take that action against his son and wife. So X has employed coercion here. He cannot therefore enforce a contract if Y is avoiding it, or it is voidable at the option of Y if he is able to collect the proof and able to prove it. Other way also, if Y is getting the benefit, he want to proceed with the agreement, then it is valid contract. Next one, where a husband obtained release deed from his wife and son under a threat of committing suicide. Again, here is a coercion where husband is committing suicide. He is giving a threat that he will commit suicide to get the property released, deed released by his wife and son. So it is also coercion. You have to make a note. According to section 7, they says that any party who is able to prove that he is being affected party is able to avoid it, and on his ground it is voidable. If he has paid a part of money, then he can reimburse it, he can recover, or money should return to the affected party. A person to whom money has been paid or anything delivered under the coercion must repay or return. So transport company refused to deliver certain goods to the consignee unless he paid illegal charges for transporting the goods. Consignee paid the illegal charges in order to obtain the goods. He is entitled to recover the charges which were illegal.